இன்றைக்கி மார்னிங் நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 63 பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. யாரால் அப்படின்னா கள்ள சாராயத்தால். சாராயத்தில் மெத்தனாலோட அதிகம் பயன்பாட்டால் மெத்தனால் உள்ளே போனதால் கண்ணு போய் காது போய் அந்த வலியில் பயங்கரமாக துடிச்சிருக்கும் அந்த உயிர். இப்போது ஒருத்தர் குடித்தார், ஒருத்தர் இறந்துட்டார். ஆனால் இதில் யார் ரொம்ப அனுபவிக்கிறா அப்படின்னா அந்த இறந்த நபரோட அன்பு மனைவி. அந்த அம்மா இவர் இல்லைன்னா வாழ்க்கையில் நினச்சிட்டு இருந்தா அந்த அன்பு மனைவி இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்காங்க. இறந்த அந்த தந்தையின் முன்னாடி அந்த குழந்தை பிடிச்சிட்டு அந்த பொன் குழந்தை அழும் போது, அப்பா எனக்கு எல்லாமே நீ தானே, நீ இல்லைன்னா நான் என்னப்பா பண்ணுவேன்னு சொல்கிற அந்த கண்ணீர் அந்த குழந்தைய பிடிக்கும் போது ஒரு உணர்வாக நமக்குள்ளே ஏற்படுதுங்க. ஒவ்வொரு மகன்களும் அமைதியாக இருக்கும் போது அவங்களுக்குள்ளே இருக்கிற வேதனையோட வடுகு வாழ்நாள் பூரா இது மறையாதுன்றது ரொம்ப தெளிவாக புரியுதுங்க. இப்போது நிறைய பேரை கைது பண்ணியிருக்காங்க, நிறைய விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க, புது சட்டங்களை இயக்குறாங்க. நேற்று கூட நிறைய அறிக்கைலாம் விட்டுருக்காங்க பொலிட்டிக்கல் லீடர்ஸு, ஃப்யூச்சர் பொலிட்டிக்கல் லீடர்ஸ், கரண்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாருமே. எத்தனை பேர் என்ன அறிக்கை விட்டாலும் போன உயிர் திரும்ப வராது. அதே மாதிரி ஒரு பெண்ணோட தாலியோட விலை 10 லட்சம் ரூபாவா அப்படின்னு நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். 10 லட்சத்துக்கெல்லாம் மேலே. அந்த மனுஷனோட உயிருக்கு விலை 10 லட்சம் ரூபாவா? அதுக்கெல்லாம் மேலே. நிச்சயமாக 10 லட்சம் கொடுத்து என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் குடியை சப்போர்ட் பண்ணலை. ஆனால் எந்த ஒரு தவறுமே செய்யாத ஒரு நபர் போய் குடிச்சிட்டு அவர் குடிக்கிறத தவிர எந்த தவறும் செய்யலை. குடிக்கிறதே தவறு தான், பட் அந்த தவிர அவர் எந்த தவறும் பெருசாக செய்யலை. அவங்களுக்கு தெரியாது சாக போகிறாங்கன்னு. நம்பிக்கையில் குடிச்சிட்டாங்க, இறந்துட்டாங்க. அதுக்கு தார்மீக பொறுப்பு எல்லாருக்குமே இருக்குது, சொசைட்டிக்கு இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த இறந்தவங்களோட குடும்பத்தினருக்கும் சரி பங்கு தவறு இருக்குது. நான் இப்போயே சொல்கிறேன், ஒரு ஆண் குடிக்கிறாங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு காரணத்தில் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை கேட்க மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்தில் தான் குடிக்கிறாங்க. கேளுங்க, கேள்வியை கேளுங்க, ஆரம்பிக்கும் போதே கேளுங்க, அதை தடுத்து நிறுத்துங்க. இப்போ 10 லட்ச ரூபா கொடுத்தது போதுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பத்தாது. 15 லட்சம் கொடுத்தா கூட பத்தாது. அந்த உயிரோட மதிப்பு சுத்தமாக அந்த காசு பத்தாது. ஆனால் அவசர காலத்தில் அந்த காசு இந்த ஃபேமிலிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி குடியை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சில பேர் என்னோட இன்பாக்ஸில் கேட்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், ஒன்று மட்டும் தெளிவாக சொல்கிறேன். நீ சரக்கு குடிக்கல, சரக்கு தான் உன்னை குடிச்சிக்கிட்டு இருக்கு. சூப்பரான ஒரு பொண்ணு, செம்மையாக இருக்குது. நீ வயசு பையன், உன்னை கேட்குறதுக்கு யாரும் இல்லை. அந்த பொண்ணு உன்னை கூட்டிட்டு போய் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு மேலே நீ கையை வச்ச உடனே அந்த பொண்ணுக்கு போய் ஒரு முத்தம் கொடுக்க நீ போகிற கிட்ட முத்தம் கொடுக்கும் போது தெரியுது அது ஒரு பெரிய விஷப்பாம்பாக மாறி உன்னை அப்படியே முழுகி கொண்டுடுது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு சாராய பாட்டிலும் பார்க்க அழகாக இருக்கும், குடித்தா போதையாக இருக்கும். குடித்து முடித்த உடனே தான் உனக்கு தெரியும் கொஞ்ச நாளில் அந்த சாராய பாட்டில் ஒரு பெரிய பாம்பாக மாதிரி உன்னை அப்படியே முழுகிட்டு இருக்கு. எல்லாரும் என்கிட்ட சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க குடிக்கும் போது ஒரு ஜாலியாக. நான் கேட்குறேன், ஜாலியாக இருக்குது, ஃபன்னாக இருக்குது, அதை தவிர இந்த குடி உனக்கு என்ன கொடுத்துச்சு? யோசிச்சு பாரு. ஒவ்வொருத்தரும் ஜாலிக்காகவும் ஃபன்னுக்காகவும் தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சோன்னா இந்த நாடே சுடுகாடாயிடும். ஆமாவா இல்லையா? ஜாலிக்காக ஃபன்னுக்காக ஒவ்வொருத்தரோட மனைவியும் போய் தேவையில்லாத வேலைகள்லாம் பார்த்தாங்கன்னா ஒவ்வொரு ஆண்களுக்கு எப்படி இருக்கும்? சகோதரிங்க போய் தேவையில்லாத வேலைகள்லாம் பார்த்தாங்கன்னா ஒரு அண்ணனுக்கு எப்படி இருக்கும்? தன்னோட பெண் குழந்தை இதெல்லாம் செஞ்சால் ஒரு தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? இதே வழி தான் வீட்டில் இருக்க பொம்பளைங்களுக்கு ஏற்படும். நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த குடியால் பாதிக்கப்பட்டது ஆண் அதிகமாக பெண் அதிகமான பெண்ணு தான். எத்தனையோ பேர் தாலி இழந்து, எத்தனையோ பேர் தந்தை இழந்து, நம்பிக்கை இழந்து, வீட்டோட நிம்மதி இழந்து இருக்கிற ஃபைட் பண்ணுறதுல பொன் குழந்தைங்க தான் அதிகம். ஒவ்வொரு பொண்ணும் அச்சுக்கிறதுக்கு தன்னோட அப்பா குடி குடிச்சிட்டு கீழே விழும்போது பயங்கர அசிங்கமாக அதுக்கு ஃபீல் ஆகும். வேறு வழி இல்லை. அந்த பொண்ணு என்னடா பண்ணும்போது ஒவ்வொரு பொண்ணும் நினைக்கிறோம், எப்படியாவது படித்து முன்னேறி ஒரு நாள் நீங்கள் குடும்பத்தை உயர்த்துவேன். ஆனால் ஒரு ஆம்பளைங்களுக்கும் அந்த எண்ணம் இல்லைங்க. நான் யோசிச்சு கேட்குறேன், உன்னோட பொண்ணோட வாழ்க்கையோட அந்த குடி பெருசாப்பா? குடிக்கு சைட் டிஷ் வச்சுட்டு சாப்பிட்ற நீ வேறு எதையும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ஒட்டுமொத்த குடும்பத்தோட நிம்மதியை வச்சுக்கிற, ஒட்டுமொத்த குடும்பத்தோட நிம்மதியை வச்சு சாப்பிட்ற, அவங்கள ரத்தமும் சதையாக பார்க்கறதுக்கு நீ தயாராக இருக்க. சாராய கடை மூடு. நிறைய பேர் எனக்கு அன்பாக கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, உனக்கு தைரியம் இருக்கா சாராய கடையை மூட? நான் என்ன கவர்மெண்ட்டா? இல்லை யாராவது எனக்கு ஓட்டு போட்டிங்களா? இல்லை நான் என்ன மினிஸ்டரா? இல்லை நான் எம்பியாக ஏதாவது நின்னா? இல்லை என்னை யாராவது கௌரவமாக எனக்கு யாராவது பதவி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? நான் என்னத்தை கேட்க முடியும்? உன்ன மாதிரி சாதாரண ஆள்றா நான். என்னோட போராட்டம் இதில் தான் இருக்குது, மைக்கில் இருக்குது. நான் போராடிட்டு இருக்கேன் மைக்கு மூலமாக. என் கருத்தை மக்கள்கிட்ட போய்
போய் சொல்லிக்கிட்டு இருக்க. 4 சாராயம் கடையை மூடுறதால எவனும் வந்து சரக்கு நிறுத்திட மாட்டான். ஆனால் 4 பேர் தான் வாயை மூடணும்னா அட்லீஸ்ட் அந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், சாப்பிடக்கூடாதுன்னு. சாராய கடையை மூட உனக்கு தில்லுக்குதா? எனக்கு பயங்கரமான தில் இருக்குது. நான் குடிக்கலாம் மாட்டேன். ஏன்னா என் கண் கூட வந்து நான் நிறைய பேர் எனக்கு ரொம்ப நேசிக்கிறேன், நான் ரொம்ப நேசிக்கிறவங்க குடிச்சு கஷ்டப்பட்டதை பார்த்துருக்கேன். அந்த அக்கறையில் தான் உன் மேலே இதை சொல்கிறேன். எனக்கெல்லாம் தில்லெல்லாம் பயங்கரமாக இருக்குது. வேணா என்னைக்காவது ஒரு நாள் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே நான் வந்தேன் அப்படின்னா, எனக்கு அந்த மாதிரி ஒரு பொறுப்பு கிடச்சிது அப்படின்னா நிச்சயமாக நான் செய்வேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்மளால் முடிஞ்ச முயற்சியை பண்ணலான்ற, மக்கள் சேவை பண்ணலாம், நம்மளால் முடிஞ்ச சொல்லலாம், விழிப்புணர்வு ஏற்படுத்து. ஒன்றும் இல்லை, பெருசாலாம் நீ பண்ண. உன் பக்கத்து பெஞ்சில் இருக்கிற பையனை ஏதோ ஒரு தீய பழக்கம் அவனுக்குள்ளே உருவாகுதுன்னா அதை நிறுத்து. உனக்கு தெரிஞ்சவங்களோட உன்னோட ரொம்ப நேசிக்கிற யாரோக்குள்ளேயோ அந்த விஷயம் வருதுன்னா அதை நிறுத்து. யாருன்னே தெரியாத ஒருத்தர் இதை பண்ணிட்டு இருக்கும் போது ஆனால் வேணான்னு சொல்லி உன்னால் முடிஞ்சதை பேசு. இதை பேச 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 தான் எல்லாருக்கும் உரைக்கும். எங்கே ஒரு இடத்துல சாராயத்தை கெத்துன்னு ஆக்கி வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு படம் வந்துச்சு இப்போ, என்ன பாய்ஸு, மஞ்சுபுல் பாய்ஸ், அதெல்லாம் குடிப்பாங்கல்ல. ஒவ்வொரு படம் எடுக்கிற டேரக்டர்ஸ்க்கும் பெரிய கடமை இருக்குது. நீ குடி, ரூமை சாத்திரி எவ்வளோ வேணாலும் குடி, நான் உன்னை தப்பே சொல்லாது. உன் வாய், உன் பணம், நீ பணக்காரன், நீ குடி. ஆனால் நீ ஒரு படம்னு எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் பெரிய தார்மீக பொறுப்பு இருக்குது. இந்த சமுதாயத்துக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னு, கேவலமான சில படங்கள்லாம் எடுத்து வச்சு நாட்டை குட்டிச்சோரை ஆக்கி வச்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய பங்கு சினிமா துறையில் இருக்கிற பக்குவம் இல்லாத டைரக்டர்ஸ்க்கும் ப்ரொடியூசரும் இருக்குது. ஏன்னா ப்ரொடியூசர் பணம் தரலன்னா டைரக்டர் இந்த மாதிரி கேடுகட்ட படம்லாம் எடுக்க போகிறதில்ல. நல்ல நாள் இந்த சொசைட்டியை உயர்த்துகிற பங்கு மீடியாவுக்கும் இருக்குது, அதுவும் மாஸ் மீடியாவுக்கு பெருசாக இருக்குது. நான் குடிக்கிட்டா, நான் வரட்டா, நான் தம் அடிக்கிட்டா, நான் வந்து சரக்கு போட்டுட்டா, இது போட்டான்னு சொல்லிட்டு உங்கள் இடத்தையே பயங்கரமாக அசிங்கப்படுத்துகிற மாதிரியான சில காட்சிகளை வச்சா தயவுசெய்து ஒத்துக்காது. நீங்கள் மாசா தெரியுறீங்க, செம்மையாக இருக்குன்னா கது சாத்திரி அந்த டைரக்டர் மட்டும் உங்கள் கையில் ஒரு கிளாஸோ இல்லை சிகரெட்டை கொடுத்து ரசிக்க சொல்லுங்கள். ஒட்டுமொத்த நாடு வந்து உங்களை வந்து வாயில் சிகரெட் வச்சோ இல்லை கையில் கிளாஸ் வச்சாதான் உங்களை ஹீரோவாக ஏற்றுக்கொன்றது இல்லவே இல்லை. நான் ஒட்டுமொத்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்கும் அதை சொல்கிறேன். And the big request to all the film industry, including Hindi, English, Malayalam, Telugu, kindly don't portray drug as a great message, great warrior thing or a great hero thing. Don't portray alcohol is a heroism. No. Taking alcoholism is not heroism. It is a version of flop because a wrong message is communicated to the people. And I'm going to hereafter talk. Something is wrong, I'm going to ask. நான் இப்படி தான் கேட்பேன். அண்ட் இன்னொரு தடவை சொல்கிறேன், மாஸ் படத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஹீரோஸு தயவு செய்து இந்த மாதிரி காட்சிகளை படமாக்குறத விட்டுருங்க. தயவுசெய்து என்னோடய பெரிய ரிக்வெஸ்ட், மாணவர்களை கெடுக்க வேணான்றது என்னோடய பெரிய ரிக்வெஸ்ட். அண்ட் எல்லாருக்குமே சொல்கிற, குடிக்கிறவங்க வெளியிருந்தில் வந்தாலும் உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது, வேணாம். உன் வாழ்க்கையில் நீ உயிரோடு இருக்கணும்னா குடிக்கிறது நிறுத்து. நான் உனக்கு இதுக்கு மேலே மோட்டிவேட்லாம் பண்ண முடியாது. நீ செத்தனை 4 நாள் அழுவானா எல்லாரும்? அம்மா 4 நாள் அழுவாங்க, அப்பா பொண்டாட்டி 10 நாள் அழுவாமா, 20 நாள் கூட, 1 வருஷம் கூட அழுவிட்டோம். அதுக்கப்புறம் யாரும் அழுவா? யாரும் அழுவ மாட்டாங்க. அவங்கவுங்க வேலையை அவங்களுக்கு மேலே தலையில் மேலே இருக்குது. நீ வந்து நல்லா இருக்கணும், அந்த பூமியில் தான் வாழணும். அதே மாதிரி எப்படி சொல்லுவாங்க, இவர் வந்து தேசத்துக்காக பாடுபட்டு இறந்தாருன்னு சொல்லுவாங்களா? கேடு கெட்டு போய் செத்தாருன்னுவாங்க, கேடு கெட்டு கொழுப்பெடுத்து போய் குடிச்சு செத்தாருன்னுவாங்க. அவன் ஒரு குடிகார நாயின்னுவாங்க. சாரி நாயின்னு சொன்னதுக்கான வேறு வழியில் இப்படி தான் சொல்லுவாங்க. நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அடிச்சு பேசிக்கிற. ஒருத்தர் கேட்டார், ஆனால் நீங்கள் வந்து எவ்வளோ சொன்னாலும் வந்து இவங்க திருந்த மாட்டாங்கன்னு. அப்படி நீங்கள் நினைக்காதீங்க தம்பி. நிச்சயமாக திருந்துறவங்க எல்லாரும் வந்து சொல்ல மாட்டாங்க நான் திருந்துட்டேன்னு. எல்லாருக்குள்ளேயும் திருந்தணுன்ற எண்ணம் இருக்குது. அந்த எண்ணமும் இந்த வீடியோவும் கனெக்ட் ஆகி என் மனசில் இருக்கிறத உனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா, நீ ஒன்றும் இல்லைப்பா, ஏதோ ஒரு நாள் கூட பாட்டிலை மூடி வச்சு நீ குடிக்க வேணான்னு முடிவு பண்ணால் கூட, வாரத்தில் 5 நாள் நீ குடிச்சிட்டு இருந்த, நான் 4 நாள் விட்டேன், இப்போ 2 நாள் தான் குடிக்கிறேன், இல்லை 1 நாள் தான் குடிக்கிறேன்னு சொன்னால் கூட நான் பெரிய சக்ஸஸாக நினைப்பேன். குடியை முதல்ல குறைக்க ஆரம்பிப்போம், அப்புறம் விட ஆரம்பிப்போம். நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.